இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா காலையில் என்னடா வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி இன்னைக்கு கூட்டாஞ்சோறு மாதிரி வச்சிருவோம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாஞ்சோறு வச்சாச்சு. கடைசியாக நம்ம தாளிச்சு கொட்டி இறக்குறதுல ஒரு வாசம் இருக்குது பாருங்க, அதில் தான் அந்த சோறு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா 2-3 மல்லி இலையை நல்லா வெட்டி போடணும், அவ்வளவுதான். கொஞ்சம் சின்ன உள்ளி நிறைய போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் என்ன வெஜ்ஜு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு. சரி அப்போ சேனக்கிழங்கையும் நீளமாக வெட்டி அதை நல்லா ஒரு ஃப்ரை போட்டு வச்சாச்சு. சேனக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை என்னதை போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. வெறும் வத்தத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள், அவ்வளவுதான். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நல்லா அந்த இரும்பு சட்டியில் போட்டு அப்படி கிளறினோம்னா அருமையாக இருக்கும். நமக்கு என்னதான் மீன் கருவாடு அது இல்லை அப்படின்னா அது சாப்பிடவே முடியாது. என்னதான் காய்கறி இருந்தாலும் அந்த மீன் கருவாடு இல்லைன்னா நம்மளால இறங்காது தொண்டைக்குள்ள. அதனால சரி அப்படின்ட்டு ஒரு 4-5 இந்த நவர மீன் கருவாடு இருந்துச்சு, சரின்ட்டு அதையும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு சரி பழம் வெட்டி வைக்கலான்னா இல்லை இன்னைக்கு மிச்சர் வைக்கணும்ட்டா, சரி அதையும் வச்சாச்சு. அவ்வளவு